ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி பார்க்கக்கூடிய பழம் வந்து பூனை பழமாங்க, முசுட்டை பழமாங்க. முசுட்டைங்கிற பேர்லேயே 3 வகை இருக்குது. இது கொடி முசுட்டை, செடி முசுட்டை, மரம் முசுட்டைன்னு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ அருகுங்கிறோம், வெள்ளை அருகு, சாதாரண கொடி அருகுன்னு இருக்குது. அப்போ அதுக்கும் உருவ வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இனங்களில் வந்து அந்த பேர் ஒரு காரணத்துக்காண்டி ஒரே பேர் பல மரங்களை குறிக்கும், பல வகையான செடிகளை குறிக்கும். அதுபோல் இது முஷ்ட பழம்னு சொல்லுவாங்க, பூனை பழம்னு சொல்லுவாங்க. பூனை அந்த உறுப்புகள் போல் இருக்கும், அதனால் பூனை பழம்பாங்க. இது முஷ்ட பழம், முஷ்ட கொடி, பூனை பழம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியா தக்கன ஒவ்வொரு பேர் புழங்கும். இந்த இது பழம் தான் இருப்பாங்க. இது பழம், இது வந்து கண்டங்கத்திரி மேலே படர்ந்துருக்கு. கண்டங்கத்திரி பழமும் இருக்குது, இந்த பழமும் இருக்குது. நம்ம கரெக்டாக வித்தியாசம் பார்க்கணும். தான் இருக்குது இது இந்த முஷ்ட பழம். இது ஏன் முஷ்ட பழம்? இந்த ஒரு பழத்தை பிடுங்குறேன். இது முசுன்னு இந்த பழத்தை சுற்றி முசுன்னு இருக்கும். நல்லா முசுன்னு மயிர் மாதிரி கம்பளி பூச்சி இது மாதிரி. அதனாலே முஷ்ட பழம் அப்படின்னு பேர். இது இந்த பழத்தை சுற்றி இருக்கும். இந்த பழமும் ஏன் உடம்புக்கு நல்லது. இந்த பழமும் நம்ம சாப்பிட்லாம். இந்த பழமும் நம்ம உடம்புக்கு இரத்த விருத்தியும் கடுந்தாகத்தையும் நீக்கி உடம்பை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை சுற்றி ஒரு அடை மாதிரி இருக்குங்க, காயை சுற்றி. அதனால தான் இப்போ முஷ்ட பழம் முசுன்னு இருக்கனால அந்த பேர் அந்த உடம்பு அந்த செடியோடைய அந்த இது தன்மையை வச்சு வரும். முசுன்னு இருந்தால் முடி மாதிரி இருக்கும். முசுங்கிற ஒரு முடியோட தொடர்பு. அதை சுற்றி இந்த பழத்தை சுற்றி அதை பாதுகாப்பாக இருக்கும். முசுன்னு. அதனால முஷ்ட பழம்னு பேர், பூனை பழம்னு பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தக்கன ஏரியாவுக்கு தக்கன பழங்களை சொல்லுவாங்க. இது கண்டங்கத்திரி செடியில் பழந்திருக்கு. இது முள்ளுக்கத்திரி செடியில் பறந்துருக்கு. இது இருக்குது முள்ளுக்கத்திரி, அது மேலே இது படர்ந்துருக்கு. இதெல்லாம் இயற்கையாக வளரக்கூடிய பழங்கள். இதனுடைய பருவங்கள் வரும்போது இந்த பழங்களை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு நன்மையான சத்துக்களை தேடிக்கொள்ளும். இது மாதிரி இயற்கையான பழங்களும் காய்களும் செடிகளும் நிறைய பூமியில் இருக்குது, மலைகளில் இருக்குது, காடுகளில் இருக்குது. அந்த மரபு விதைகளை நம்ம பாதுகாத்து அந்த கொடி வகைகள் அழியாமல் நம்முடைய மரபாக வளர்த்து அதனுடைய நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இது பல அணில்களுக்கும் குருவிகளுக்கும் இந்த பழங்கள் பசி நிற்கும். அதனால் இது இருக்கக்கூடிய கொடிகளும் மரங்களும் பறவைகளுக்கு பசியை நீக்கி அதனுடைய விதைகளையும் பரப்பி எல்லா வகைக்கும் நன்மைகளை தருகின்றது. ஒவ்வொரு செடிகளுடைய நன்மைகளையும் வேர்களையும் நன்மைகளை உணர்ந்து அவைகளை நாம் பேணி பராமரிப்போம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.